ஹலோ ஆல். அடுத்தது வந்து கட் ஒர்க் பார்க்கலாம். கட் ஒர்க்குக்கு நான் இந்த மாதிரி பாக்ஸ் ட்ரா பண்ணியிருக்கேன். ஒவ்வொரு பாக்ஸுமே ஒவ்வொரு சென்டிமீட்டர் இருக்கிற மாதிரி ட்ரா பண்ணியிருக்கேன். நீங்கள் இந்த பாக்ஸ் வந்து பெருசாக வேணும்னா இன்னும் கொஞ்சம் பெருசாகவும் ட்ரா பண்ணிக்கலாம். பட் இந்த மாதிரி செக்குடு பேட்டர்ன்லாம் போடும்போது எல்லா பாக்ஸுமே ஒரே சைஸில் இருக்கிறான்னு பார்த்துக்கோங்க. கட் ஒர்க் பண்ணுறதுக்கு இந்த லைன்ஸ் எல்லாமே வந்து நம்ம செயின் வித் சிக்ஸாக் ஸ்டிச் யூஸ் பண்ணி ஃபில் பண்ணிக்கணும். எப்பயுமே கட் ஒர்க் பண்ணும்போது செயின் வித் சிக்ஸாக் ஸ்டிச் போட்டுட்டு தான் கட் ஒர்க் பண்ணணும். இதில் வந்து 2 டைப் கட் ஒர்க் இருக்குது. ஃபஸ்ட்டு டைப்புக்கு வந்து செயின் வித் சிக்ஸாக் ஸ்டிச் போட்டு கட் பண்ணுவோம். செகண்ட் டைப்பில் வந்து செயின் ஸ்டிச் போட்டுட்டு கட் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே சிக்ஸாக் ஸ்டிச் போடுவோம். இப்போ நம்ம வந்து ஃபஸ்ட் டைப் பார்க்கலாம். இப்போது இதுக்கு மேலேயே வந்து நான் செயின் வித் சிக்ஸாக் ஸ்டிச் யூஸ் பண்ணி ஃபில் பண்ணிக்கிறேன். இந்த எல்லா பாக்ஸுமே ஃபஸ்ட் வந்து செயின் ஸ்டிச் போட்டுக்கலாம். இது நார்மல் செயின் ஸ்டிச் தான், கொஞ்சம் பெருசாக கூட போட்டுக்கலாம், நீளமாக போட்டுக்கலாம் லென்த்து. செயின் வித் சிக்ஸாக் ஸ்டிச் நம்ம ஆல்ரெடி டுட்டோரியல் பார்த்துருப்போம். இப்போ பாருங்கள், செயின் ஸ்டிச் போட்டு இல்லையா, அதுக்கு மேலேயே சிக்ஸாக் ஸ்டிச் போட்டு காட்டுறேன். இது நம்ம ஆல்ரெடி போட்டிருப்பீங்க நீங்கள். இந்த சைடு ஒரு ஸ்டிச், இந்த சைடு ஒரு ஸ்டிச். பட் வந்து நெருக்கமாக போடணும், அப்போ தான் கட் பண்ணும்போது உங்களுக்கு பிசர் தெரியாமல் இருக்கும். ரொம்ப இப்படி தள்ளி போட்டுறாதீங்க. சிக்ஸாக் வந்து கொஞ்சம் நெருக்கமாக போடணும். இந்த சைடு மாறி ஸ்டிச் பண்ணிகிட்டே வரணும். இப்போ பாருங்கள், இந்த பாக்ஸ் ஃபுல்லாமே நம்ம செயின் வித் சிக்ஸாக் ஸ்டிச் போட்டாச்சு. இந்த செயின் வித் சிக்ஸாக் ஸ்டிச் வந்து நல்லா இந்த மாதிரி நெருக்கமாக இருக்கணும். ரொம்ப கேப் விட்டு போடாதீங்க. நெக்ஸ்ட்டு வந்து இப்போது இந்த இடத்துல வந்து நாட் போட்டுட்டு நீங்கள் இங்கே ஸ்டார்ட் பண்ணணுன்னா இங்கே நாட் போட்டு அப்படியே த்ரெட்டை வந்து அடியில் இப்படியே எடுத்துடக்கூடாது. ஏன்னா நம்ம இந்த இடத்துல கட் பண்ணும்போது உங்களுக்கு த்ரெட்டு வந்து அடியில் வரக்கூடாது. ஸோ இந்த பாக்ஸுக்கு அடியில் எந்த த்ரெட்டுமே வரக்கூடாது. இந்த இடத்துல வந்து நாட் போட்டுட்டு இங்கே வந்து த்ரெட்டை எடுக்கணும் அப்படின்னா நீங்கள் வந்து கட் பண்ணிவிட்டு எடுக்க தேவையில்லை. இங்கிருந்து இங்கே வரைக்கும் ஒரு ஸ்டிச் போட்டுக்கோங்க. ஒரு ஸ்டிச்னா இப்போ இது வரைக்கும் நாட் போட்டு இப்போ த்ரெட் அடியில் போயிடும். இப்போ அடியிலேருந்து த்ரெட் அப்படியே இந்த இடத்துல எடுத்துகிட்டு வாங்க. இந்த இடத்துல எடுத்துகிட்டு வந்து இங்கே ஒரு செயின் மாதிரி போட்டு ஒரு குட்டியாக ஒரு லூப் எடுத்துகிட்டு அப்படியே நாட் போட்டுருங்க. நாட் போட்டு இங்கேருந்து இப்படி எடுத்துக்கலாம். ஸோ நம்மளுக்கு வந்து இப்படி கிராஸாக வராமல் இப்படி தான் வந்திருக்கும். ஸோ உங்களுக்கு வந்து ப்ராப்ளம் இல்லை, கட் ஒர்க் பண்ணும்போது உங்களுக்கு ப்ராப்ளம் இல்லை. அடியில் தான் த்ரெட்டு இந்த இடத்துல வந்திருக்கும். ஓகே, இப்போ இந்த பாக்ஸ்குள்ளே கட் பண்ணிக்கலாம். இதை ஃபுல்லாமே கட் ஒர்க்கும் பண்ணிக்கலாம், இல்லைனா ஒரு பாக்ஸ் விட்டு ஒரு பாக்ஸ் கட் ஒர்க் பண்ணிக்கலாம். இப்போ நான் ஒரு பாக்ஸ் விட்டு ஒரு பாக்ஸ் கட் ஒர்க் பண்ணுறேன். இப்போ பாருங்கள், கட் ஒர்க் பண்ணுறதுக்கு நான் இந்த மாதிரி பத்தி குச்சி எடுத்திருக்கேன். பத்தி குச்சியிலே கட் ஒர்க் பண்ணலாம், கொசுவர்த்தி இருக்கும் இல்லையா, அதுலேயும் பண்ணலாம். இப்போ ரொம்ப சின்ன கேப்பெல்லாம் இருந்துச்சுன்னா பத்தி குச்சியில் பண்ணுங்கள். கொசுவர்த்தி வந்து கொஞ்சம் பட்டையாக இருக்கும். ஸோ வந்து பெரிய கேப்புக்கெல்லாம் வந்து கொசுவர்த்தி ஈஸியாக இருக்கும். சின்ன கேப்புக்கு வந்து இந்த மாதிரி பத்தி குச்சி எடுத்துக்கோங்க. இதில் நம்ம கட் ஒர்க் பண்ண போகிற பாக்ஸை மட்டும் மார்க் பண்ணிக்கலாம். ஒன்று விட்டு ஒன்று நான் மார்க் பண்ணிக்கிறேன், மாற்றி கட் பண்ணிடாமல் இருக்கிறதுக்கு. ஓகே, இப்போ நம்ம மார்க் பண்ண பாக்ஸில் மட்டும் கட் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், கட் ஒர்க் பண்ணும்போது இந்த பத்தி குச்சி இது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பண்ணணும். ஏன்னா சைடில் இருக்கிற த்ரெட்டில் பற்றக்கூடாது. கட் ஒர்க் பண்ணும்போது ரைட் ஹேண்டில் நீங்கள் வந்து பத்தி குச்சியை பிடிச்சிக்கோங்க, லெஃப்ட் ஹேண்டை வந்து கிளாத்துக்கு அடியில் வச்சுக்கோங்க. பாருங்கள், இந்த இடத்துல இந்த பாக்ஸ்குள்ளே கட் ஒர்க் பண்ணும்போது ஃபஸ்ட்டு சென்டரில் இந்த பத்தி குச்சி இப்படி லைட்டாக வைங்க. வச்சிங்கனாவே தெரியும் உங்களுக்கு ஹோல்ஸ் விழுகும். அப்படியே வந்து அந்த தணல் இருக்கு இல்லையா, அது அப்படியே உங்களுக்கு வந்து இருக்கும். பாருங்கள், அப்படியே வரும். நீங்கள் அடியில் கை வச்சு இப்படி தட்டி விடணும், இல்லைனா அப்படியே அது வெந்துக்கிட்டே போயிடும். ஸோ இந்த மாதிரி அடியில் கை வச்சு தட்டி விட்டுக்கோங்க. உங்களுக்கு ரொம்ப வந்து சைடில் போகிற மாதிரி இருந்துச்சுன்னா அடியில் கை வச்சு தட்டி விட்டுட்டு இப்படி ஊதிக்கோங்க. இப்படி ஊதும்போது அது அணைஞ்சிரும். ஸோ இந்த மாதிரி அப்படியே லைட்டாக கட் பண்ணிகிட்டே வாங்க. இப்படி சென்டர்லேருந்து ஸ்டார்ட் பண்ணி அப்படியே கட் பண்ணிகிட்டே வாங்க. இந்த மாதிரி அப்படியே லைட்டாக இந்த கார்னரில் கட் பண்ணுங்கள். அந்த த்ரெட்டு வரைக்கும் போயிடாமல், த்ரெட்டு கட் ஆயிடவே கூடாது. ஒரு த்ரெட்டு கட் ஆயிடுச்சுனாலும் அப்படியே பிரிஞ்சு வந்துடும். ஸோ கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பண்ணணும் கட் ஒர்க்கு. இந்த அடியில் வந்து கையை கண்டிப்பாக வச்சுக்கோங்க. லைட்டாக இப்படி தள்ளன்னு போகும்போது அப்படியே தட்டி விட்டுக்கலாம். அதே மாதிரி இந்த தணல் வந்து மற்ற பக்கத்தில் பற்றாமல் பார்த்துக்கோங்க. கிளாத்தில் மற்ற பக்கம் விழுந்துற போகுது. இதெல்லாம் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்துக்கணும். இப்போ பாருங்கள், இந்த பாக்ஸ் ஃபுல்லாக கட் பண்ணியாச்சு. இப்போ இந்த சைடில் வந்து இந்த மாதிரி லைட்டாக பிசர் இருக்கு இல்லையா, இந்த மாதிரி வச்சுக்கலாம். ஓகே, இப்போ பாருங்கள், நீட்டாக கட் பண்ணியாச்சு. இப்போ அடுத்து இந்த பாக்ஸ் பண்ணலாம். பாருங்கள், கரெக்டாக நான் சென்டரில் வைக்கிறேன். அப்படியே உங்களுக்கு ஸ்ப்ரெட் ஆகிட்டே போகும் அந்த தீ வந்து. பாருங்கள்,
ஓகே, இந்த மாதிரி பொறுமையாக கட் பண்ணும். நெக்ஸ்ட் இந்த பாக்ஸு நல்லா ரிலாக்ஸாக பண்ணுங்கள். அந்த த்ரெட்டில் வந்து பற்றவே கூடாது. அதை வந்து நல்லா கேர்ஃபுல்லாக நோட் பண்ணிக்கோங்க. ஏன்னா நீங்கள் ஒரு த்ரெட்டில் பட்டு கட் ஆயிடுச்சுன்னா கூட உங்களுக்கு அப்படியே எல்லா கிளாத்தும் வேஸ்ட் ஆகிடும். எல்லா ஸ்டிச்சும் அப்படியே பிரிஞ்சு வந்துடும். இப்போ இந்த இடத்துல கட் பண்ணிட்டேன் அப்படின்னா இது அப்படியே பிரிஞ்சு வந்துடும்ல, அப்போ அதை வந்து நீட்டாக வராது. ஸோ கட் ஒர்க்குள்ளே கொஞ்சம் ரிலாக்ஸாக பண்ணணும். ஓகே, இதே மாதிரியே நான் எல்லா பாக்ஸும் கட் பண்ணிக்கிறேன். கட் பண்ணிவிட்டு காட்டுறேன். இப்போ பாருங்கள், ஃபுல்லாமே கட் பண்ணியாச்சு. நம்ம ஒரு பாக்ஸ் விட்டு ஒரு பாக்ஸ் கட் பண்ணியிருக்கோம். இப்போ இந்த மாதிரி பண்ணிவிட்டு நம்ம வந்து லைனிங் கிளாத் கொடுப்போம் இல்லையா, அதுக்கு மேலே இந்த மாதிரி கொடுத்துக்கலாம். இந்த கிளாத்து இதுக்கு மேலே இந்த மாதிரி ஒரு கிளாத் கொடுத்துட்டு அதுக்கு அடியில் லைனிங் கிளாத் கொடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், இது வந்து ஒரு பாக்ஸ் விட்டு ஒரு பாக்ஸ் கட் பண்ணதுனால இந்த மாதிரி கிடச்சிருக்கு. இது வந்து டைப் 1. இதே டைப் 2ல் வந்து நம்ம செயின் ஸ்டிச் போட்டுட்டு கட் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே 6 ஆக் ஸ்டிச் போடுவோம். அந்த மாதிரி பண்ணும்போது இப்போ இதில் பார்த்திங்கன்னா லைட்டாக அங்கங்கே ஆஷ் தெரியும். லைட்டாக பிளாக் கலர் தெரியுது இல்லையா, அந்த சாம்பல் அது எல்லாமே சேர்த்து லைட்டாக தெரியும். அது எல்லாமே செகண்ட் டைப்பில் தெரியாது. அது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதை கட் பண்ணுறதுக்கும் அதே சேம் மெத்தட் தான். இப்போ பாருங்கள், கரெக்டாக இதில் வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லாக கட் பண்ணணும். ஏன்னா ஃபுல்லாக ஒரே ஒரு லைன் செயின் ஸ்டிச் மட்டும்தானே இருக்குது. அதனால் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக கட் பண்ணுங்கள். அதே மாதிரி சென்டரில் இந்த மாதிரி வச்சுட்டு அடியில் ஒரு கை வச்சு இந்த மாதிரி தட்டி விட்டே வாங்க. அந்த டைப் விட இது ரொம்ப கேர்ஃபுல்லாக பண்ணணும். ஏன்னா ஒரே ஒரு செயின் இருக்கிறதுனால டக்குன்னு வந்து அதில் பட்டுருச்சுன்னா உங்களுக்கு ஃபுல்லாமே வந்து வேஸ்ட் ஆகிடும். இது ரொம்ப கேர்ஃபுல்லாக போடுங்க. ரொம்ப எண்டு வரைக்கும் கொண்டு வர வேண்டாம். லைட்டாக கொஞ்சம் கிளாத் தெரியட்டும் இதில். ஏன்னா ஒரே ஒரு செயின் ஸ்டிச் இருக்கிறதுனால நல்லா எண்டு வரைக்கும் நீங்கள் கட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அது அப்படியே வந்து உங்களுக்கு பிரிஞ்சு வந்துடும். இப்போ பாருங்கள், இந்தளவு கட் பண்ணால் போதும். லைட்டாக கொஞ்சம் கிளாத் இருக்கு இல்லையா, ரொம்ப இல்லை, லைட்டாக இருக்கும். அந்த மாதிரி இருக்கட்டும். இதை வந்து நம்ம ஃபுல் பாக்ஸுமே கட் பண்ணலாம். நெக்ஸ்ட் அடுத்த பாக்ஸ். இப்போ இதே மாதிரி எல்லா பாக்ஸும் கட் பண்ணிக்கலாம். இப்படி பத்தி குச்சி வச்சுட்டு அடியில் கை வச்சிடாதீங்க. இப்படி எடுத்துட்டு இந்த தலைன்னு இப்படி கை வச்சு தட்டி விட்ருங்க. இப்படியே வச்சிங்கன்னா உங்களுக்கு கை சுட்டுரும். பார்த்து கேர்ஃபுல்லாக பண்ணுங்கள். ஓகே, இப்போ இதை எப்படி கட் பண்ணுறதுன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இதே மாதிரி ஃபுல்லாக பாக்ஸ் கட் பண்ணிவிட்டு காட்டுறேன். இப்போ பாருங்கள், இது எல்லா பாக்ஸுமே கட் பண்ணியாச்சு. இப்போது இதுக்கு மேலே நம்ம 6 ஆக் ஸ்டிச் போட போகிறோம். அந்த மாதிரி 6 ஆக் ஸ்டிச் போடும்போது அந்த சைடில் தெரியுது இல்லையா, லைட்டாக கிளாத்து, அதுக்கப்புறம் அந்த கறி மாதிரி தெரியுது இல்லையா, அது எல்லாமே மறைஞ்சிரும். இப்போது 6 ஆக் ஸ்டிச் போடுறதுக்கு முன்னாடி இங்கேருந்து இங்கே வரைக்கும் லென்த்தாக ஒரு செயின் போட்டுக்கலாம். அந்த மாதிரி போட்டுட்டு 6 ஆக் ஸ்டிச் போடும்போது உங்களுக்கு கொஞ்சம் நல்லா ஸ்டிஃபாக இருக்குது. ஏன்னா இது வந்து ஒரே ஒரு த்ரெட் மட்டும்தான் இருக்குது. 2 பக்கம் கட் பண்ணியிருக்கோனால இங்கேருந்து இங்கே வரைக்கும் ஒரு செயின் போட்டு திரும்ப இங்கே எடுத்துகிட்டு போயிட்டு போட்டுக்கலாம். பாருங்கள், இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணுறேன். இங்கேருந்து லாங்காக ஒரு செயின் எடுத்துக்கோங்க. இங்கே வரைக்கும் லாங்காக ஒரு செயின் போட்டுட்டு பக்கத்தில் ஒரு குட்டி லாக் ஸ்டிச் போட்டுட்டு இதை பேக்கில் எடுத்துகிட்டு போயிருக்கேன். பேக்கில் எடுத்துகிட்டு போயிட்டு இங்கே வரைக்கும் ஒரு லாங் செயின் போட்டுட்டு பக்கத்தில் நாட் போட்டுடலாம். இதே மாதிரி எல்லா லைன்ஸுமே ஸ்டிச் பண்ணிக்கலாம். இங்கேருந்து த்ரெட் எடுத்துக்கிறேன். இங்கேருந்து எடுத்துக்கிட்டு லாங்காக ஒரே செயின் இங்கே வரைக்கும் ஒரு செயின் போட்டுட்டு பக்கத்தில் ஒரு குட்டி லாக் போட்டு பேக்கில் எடுத்துகிட்டு போய்க்கலாம். இந்த மாதிரி பண்ணும்போது லைட்டாக அந்த ஆஷ் எல்லாமே மறைச்சிரும், உங்களுக்கு நீட்டாக வரும். திரும்பி இங்கே வரைக்கும் ஒரு செயின் போட்டு நாட் போட்டுடலாம். இப்போ பாருங்கள், இந்த 3 லைன் ஸ்டிச் பண்ணியாச்சு இல்லையா, ஸ்டிச் பண்ணிவிட்டு திரும்ப இங்கே ஸ்டிச் பண்ணும். இங்கே ஸ்டிச் பண்ணுறதுக்கு டேரெக்டாக த்ரெட் இப்படி எடுத்துகிட்டு போயிடாதீங்க. அடியில் வந்து உங்களுக்கு தெரியுது இல்லையா, ஸோ இது வரைக்கும் எடுத்துகிட்டு போயிட்டு இங்கே குட்டி நாட் போட்டுட்டு திரும்ப இங்கேருந்து த்ரெட் எடுங்க. இப்போ பாருங்கள், எப்படி பண்ணுறதுன்னு காட்டுறேன். இப்போ இங்கே கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இப்போ திரும்பவும் இங்கே த்ரெட் எடுத்துக்கலாம். அடியிலேருந்து இங்கே த்ரெட் எடுத்துகிட்டு இங்கே ஒரு நாட் போட்டுடலாம். ஜஸ்ட் ஒரு லூப் எடுத்துகிட்டு ஒரு நாட் மட்டும் போட்டுருங்க.
திரும்ப த்ரெட் இங்கிருந்து எடுத்துக்கலாம். இப்போ வந்து அடியில் த்ரெட்டு தெரியாது, கரெக்டாக வரும். இப்போ பாருங்கள், நம்ம எல்லா லைன்ஸ்க்குமே அந்த லாங் ஸ்டிச் வந்து போட்டாச்சு. நம்ம இந்த சைடில் போட தேவையில்லை, ஏன்னா சைடில் வந்து அந்த கிளாத் இருக்குல்ல, அதனால வந்து சைடில் லாங் ஸ்டிச் போட தேவையில்லை. இப்போ வந்து நம்ம இதுக்கு மேலே 6 ஆக் ஸ்டிச் போட போகிறோம். 6 ஆக் ஸ்டிச் போடும்போது உங்களுக்கு கொஞ்சம் நல்லா ஸ்டிஃபாகவும் இருக்கும், இந்த கிளாத்து ஆஷ் எல்லாமே மறைஞ்சிரும். இப்போ பாருங்கள், இங்கேருந்து த்ரெட் எடுத்துக்கிறேன். இதோட முடிச்சிருக்கேன் இல்லையா, அப்படியே நான் கண்டினியூ பண்ணிக்கிறேன். பாருங்கள், இந்த சைடு இருந்து த்ரெட் எடுத்துக்கோங்க. இந்த சைடு வந்து கிளாத்தெல்லாம் இருக்காது, ஜஸ்ட்டு வந்து நீடில் மட்டும் சும்மா இப்படி உள்ளே விட்டு இந்த சைடு ஒரு த்ரெட், இந்த சைடு ஒரு த்ரெட்வே மாற்றி மாற்றி எடுத்துகிட்டே வாங்க. இந்த மாதிரி ஜஸ்ட்டு நீங்கள் குத்த தேவையில்லை, ஜஸ்ட்டு இந்த சைடும் மாற்றி மாற்றி எடுத்துக்கிட்டே வாங்க. 6 ஆக் ஸ்டிச் தான், பட் வந்து நம்ம கிளாத் இல்லாமல் போடுறோம். ஜஸ்ட்டு வந்து இந்த த்ரெட்டு மேலே மட்டும் வச்சு இப்படி போடுறோம். நல்லா நெருக்கமாக போடுங்க, கேப் விட்டிங்கன்னா அந்த கிளாத்து தெரியும். இப்போ பாருங்கள், இந்த சைடு கம்ப்ளீட் ஆகிடுச்சு இல்லையா. இப்போ திரும்ப இப்படி இந்த சைடு எடுத்துகிட்டு வந்துக்கோங்க. அப்படியே கண்டினியூஸாக இந்த லைன் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். சரி, எடுத்துகிட்டு வந்துட்டு அதே மாதிரி தான் நம்ம போடும்போது இந்த 2 கிளாத் இந்த சைடு தெரியுது இல்லையா, அது வந்து ஃபுல்லாக உள்ளே கவர் ஆகிருக்கணும். இந்த மாதிரி நல்லா நெருக்கமாக 6 ஆக் போடுங்க. பாருங்கள், இந்த சைடு இப்படி 6 ஆக் ஸ்டிச் போடும்போது சைடில் இருக்கிற கிளாத்து ஆஷு எல்லாமே வந்து உள்ளுக்குள்ளே கவர் ஆகிடும். இப்போ பாருங்கள், ஃபுல்லாமே 6 ஆக் ஸ்டிச் போட்டு கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இப்போ ஃபஸ்ட் டைப் கம்பேர் பண்ணும்போது இது வந்து உங்களுக்கு ஃபினிஷிங் நீட்டாக இருக்கும், கொஞ்சம் கூட பிசிறு ஆஷ் எதுவுமே தெரியாது. இப்போ இதுக்கு அடியில் இந்த மாதிரி கான்ட்ராஸ்ட்டாக நம்ம ஏதாவது கிளாத் கொடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், ஃபஸ்ட் டைப் விட இது வந்து எந்த பிசிறுமே இல்லை. பாருங்கள், ஃபஸ்ட் டைப்பில் பாருங்கள் அங்கங்கே லைட்டாக ஆஷ் மாதிரி தெரியுதா, பட் செகண்ட் டைப் வந்து உங்களுக்கு நீட்டாக இருக்கும், அந்த மாதிரி எதுவுமே தெரியாது. இந்த மாதிரி 2 டைப்புமே ட்ரை பண்ணி பாருங்கள். இதில் ஏதாவது டவுட் இருந்தால் கேளுங்க. தேங்க்யூ ஆல்.